ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நேற்றுக்கு வந்து நான் நைஃப் ப்ளீட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த நைஃப் ப்ளீட்டை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது ரெண்டு மெத்தடில் பார்க்கலாம். ஒன்று என்னென்னா ரெக்கையோட லென்த் கிளாத், ஓகேவா, ரெக்கையோட ஃபேப்ரிக்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ரெக்கையோட ஃபேப்ரிக் எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது ஒன் மெத்தடு. அப்புறம் இருக்கிற கிளாத்தில் இப்போ ஒரு சாரீ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அந்த சாரியில் இருக்கிற கிளாத் இப்போ ஒரு 6 மீட்டர் இருக்குன்னா அதில் வந்து நம்ம எவ்வளோ ப்ளீட் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறது வந்து ஒரு மெத்தட். ஓகேவா, ப்ளீட் இன்டேக் அது வந்து மெத்தட் 2. இது ரெக்கையோட ஃபேப்ரிக்னா எவ்வளவு ஃபேப்ரிக் தேவைங்கிறது, இது வந்து இருக்கிற கிளாத்தில் எப்படி நம்ம ப்ளீட் வைக்கலாங்கிற மெத்தட். இந்த ரெண்டு மெத்தடில் தான் நம்ம ப்ளீட் வந்து கால்குலேட் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஓகேவா, இது வந்து நமக்கு ரெண்டு மெஷர்மெண்ட் தேவை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெயிஸ்ட் ரவுண்டு. ஓகேவா, அது வந்து வெயிஸ்ட் ரவுண்டு வந்து என்னோட வெயிஸ்ட் ரவுண்டு நான் வந்து 36 எடுக்கிறேன். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட்டோட சைஸ் செகண்ட் ஒன்று. இது இப்போ ஃபஸ்ட் ஒன் தான் பார்க்குறோம். ரெக்கையோட ஃபேப்ரிக் எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும், 36 வெயிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் வேணுங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இப்போ வெயிஸ்ட் ரவுண்டு என்னோட வெயிஸ்ட் ரவுண்டு 36னா நான் எவ்வளோ ப்ளீட் சைஸ் என்னுடைய ஃபேப்ரிக்கு நான் என்னுடைய ரவுண்டில் ஃபேப்ரிக்கில் நான் எவ்வளோ ப்ளீட் சைஸ் வைக்கிறேன். 1 இன்ச் வைக்கிறேன். நீங்கள் 1, 2, 3 அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ ஃபார்முலா பாருங்கள். நம்பர் ஆஃப் ப்ளீட் முதல்ல இதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா, எத்தனை நம்பர் ஆஃப் ப்ளீட் நம்ம வைக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து வெயிஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை ப்ளீட் சைஸ். ஓகேவா, இப்போ வந்து நான் என்னோட வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 36 டிவைடட் பை ப்ளீட் சைஸ் எத்தனை வைக்கிறேன், 1 வைக்கிறேன். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 36 தான் வரும். ஓகேவா, 36 தான் நமக்கு வரும். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது தெரிஞ்சால் தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ ஃபேப்ரிக் வேணுங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ரெக்கையோட ஃபேப்ரிக், ஓகேவா, ரெக்கையோட ஃபேப்ரிக் எவ்வளோ கிளாத் வேணும்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபஸ்ட்டு ஃபார்முலா, இது செகண்ட். ஓகேவா, இப்போ நம்பர் ஆஃப் ப்ளீட், சரிங்களா, நம்பர் ஆஃப் ப்ளீட் இன்ட்டு ப்ளீட் இன்டேக். ப்ளீட் இன்டேக் அப்படின்னா நம்ம எத்தனை ப்ளீட் வந்து உள்ளுக்குள்ள வைக்கிறோம். இப்போ நைஃப் ப்ளீட்னு வச்சுக்கோங்க, இப்படி வைக்கிறோம். 1, 2, 3 இந்த மாதிரி நைஃப் ப்ளீட் நம்ம வச்சோம். இந்த 1 எடுத்து அப்படியே நம்ம 3 மேலே வைப்போம். அப்போ நமக்கு வந்து ப்ளீட் இன்டேக் வந்து எப்படி இருக்குன்னா 2, 3 இந்த 2 தான் நமக்கு வந்து ப்ளீட் இன்டேக்காக இருக்கும். சரிங்களா, 2 இன்ச்சு ப்ளீட் இன்டேக். இதை எடுத்து 3ல வைக்கும்போது 2 இன்ச்சு நமக்கு வந்து உள்ளுக்குள்ள போயிடும். அப்போ நம்மளுடைய ப்ளீட் இன்டேக் பின்னாடி இருக்கிற ப்ளீட் வந்து 2 இன்ச்சில் இருக்கும். சரிங்களா, ப்ளஸ் வெயிஸ்ட் ரவுண்டு. ஓகேவா, இப்போ வந்து நம்பர் ஆஃப் ப்ளீட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்பர் ஆஃப் ப்ளீட் வந்து 36 இன்ட்டு ப்ளீட் இன்டேக். ப்ளீட் இன்டேக் எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சோம், ஒரு ப்ளீட்டுக்கு பின்னாடி உள்ளது நமக்கு வந்து 2 இன்ச். ஓகேவா, ப்ளஸ் வெயிஸ்ட் ரவுண்டு. நம்ம வெயிஸ்ட் ரவுண்டு ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 36 × 2 வந்து 72 + 36. ஓகேவா, இது ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 108. இந்த 108 தான் ரெக்கையோட ஃபேப்ரிக் கிளாத். இதை நீங்கள் 40ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2.7 மீட்டர்ஸ் வரும். ஓகேவா, நீங்கள் இது கூட நம்ம வெயிஸ்ட் ரவுண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணுறதா எதுவும் ஆட் பண்ணிக்கலாம்னா சீம் அலவன்ஸை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இது முடிச்சு 108க்கு அப்புறம் ஒரு 20 சென்டிமீட்டர், ஏன்னா இது மீட்டரில் தான் நமக்கு இருக்கும். சரிங்க, அது இன்ச்சஸில் தான் இருக்கும். அது 20 இன்ச் ஆட் பண்ணாலும் சேம் சம்திங் தான் வரும். 2.7னா நீங்கள் ஒரு 2.25 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். சரியா, இந்த மாதிரி அல்லது ஒரு 3 இன்ச் எடுத்திங்கன்னா கூட கரெக்டாக வரும். 3 இன்ச் எடுத்துக்கிட்டு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ஃபார்முலாஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தேங்க்யூ.